शान्तं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावाधीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதாரவிந்தங்களை வணங்கி ஓம் சகனாவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः। हरि ओम ओम। अधिमधुर चाबकस्ता अभरिविदां मोद भान सौभाग्य अरुणा அதிசய கருணா அபிநவ குணசுந்தரி வந்தே அபிநவ குலசுந்தரி வந்தே அபிநவ குணசுந்தரி வந்தே। जगदम्बिके लोकमाता ओम ककार रूपा कल्याणी कल्याण गुणकारिणी कल्याण शैलनिलया रमणीया कलावती कमलाक्षी कल्मषग्नि करुणामृतसागरा कदम्ब काननावासा कदम्ब कुसुमप्रिया गंधर्प विद्या गंधर्प जनका वांग वीक्षण कर्पूर पीठी सौरभ्य कल्लोलित कहुद्धरा कलिदोषकरा कंचरोचना कंस विग्रह कर्मादिसाक्षिणी कारयित्री कर्मफलप्रदा एकार रूपा एकाक्षरी एक अनेकाक्षरकृति एतद्दिनिर्देश्य एकांत एकांतचिताकृति एवं वित्तागमा अबोध्या एकभक्तिमत् अर्चिता एकाग्रचित्तनिध्याता ಏಷಣಾದಿರಹಿತ ಧೃತ ಏಲಾಸುಗಂಧಿಸಿರೋ
ஏகக்கூட விநாசினி ஏகபோகா ஏகரசா ஏக ஐஸ்வர்ய பிரசாயினி ஏகாதபத்திர சாம்ராஜ்ய பிரசா ஏகாந்த பூஜிதா ஏதமான பிரபா ஏததனேஜ ஜெகதீஸ்வரி ஏகாதபத்திர சாம்ராஜ்ய பிரதா ஏக ஆனந்த பூஜிதா ஏதமான பிரபா ஏதத் அனேஜ ஜெகதீஸ்வரி ஏக வீராதி சம்சேவ்யா ஏக பிரபவசாலினி ஈகார ரூபா ஈசித்ரி ஈசிதார்த்த பிரதாயினி ஈதிரிக்கிதி வினிர்தேஷ்யா ஈஸ்வரத்வ விதாயினி ஈசானாதி பிரம்மமயி ஈசத்வாத் அஷ்டசித்திதா ஈசித்ரி ஈஷன சிஷ்டாண்டகோடி ஈஸ்வர வல்லபா ஈடிதா ஈஸ்வர அர்த்தாங்க சரீரே ஈசாதி தேவதா ஈஸ்வர பிரேரணகரி ஈசதாண்டவ சாட்சினி ஈஸ்வர உத்சங்க நிலையா ஈதி பிரதா விநாசினி ஈப்திதா விநாசினி ஈகா விகார ரகிதா ஈசசக்தி லகார ரூபா லலிதா லக்ஷ்மீவாணி நிஷேவிதா லாகினி லலான ரூபா லசந்த காடிம பாடலா லசந்திகால சத்பலா லலாட நயனாட்சிதா லக்ஷணா உஜ்வல திவ்யாங்கி லட்சகோடி ஆண்ட நாயகா லட்சிதார்த்தா லக்ஷண ஆகம்யா லப்தகாமா லதா தனுகு. இது என்னன்னு சரியா இங்கே கரெக்டாக சொல்லிச்சு, இங்கே கரெக்டாக சொல்லிச்சு. மூணு போட்டோம். லப்தகாமா இகமுத்திர பலங்களையெல்லாம் யார் அம்பாளை புரிந்து ஐக்கிய போதத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் லப்தகாமாக அனைத்தையும் அடைந்தவர்களாக ஆகிறார்கள். அப்படி அடைந்த அத்துணையும் அடைந்துவிட்ட திருப்தி என்பது யாரினுடைய வித்தையினால் ஏற்படுகிறதோ அப்படிப்பட்ட வித்யாஸ்வரூபிணி அம்பாள். யஜ்ஞானா சர்வம் ஞாத்தம் பவதி என்று எந்த ஒன்றை அடைந்தால் அனைத்தையும் அடைந்து விட்டதாக ஆகிறதோ அப்படிப்பட்ட அம்பாள் கிருத்தகிருத்திய பூர்த்தகாமா பர்யாப்தகாமா போன்கின்ற நிலைகளுக்கெல்லாம் யார் ஆதாரமாக இருந்து அவைகளை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவள் ஞானத்திற்கு இணையாக எதுவும் இல்லை. நகி ஞானேன சதுசும் பவித்திரமிக வித்தியதே.
ஞானாக்னி பஸ்மசாத் சர்வான் காமாச்ச, அனைத்து காமங்களையும் ஞானம் என்பது அழித்து விடுகின்ற காரணத்தினாலே யார் இந்த ஞானத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அத்துணையும் அடைந்த திருப்தி என்கின்ற தன்மையை அடைகிறார்கள். திருப்தோகம் 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 புனப்புனக சச்சிதானந்த ஸ்வரூபோகம் அகமேவாகம் அவ்யயக நித்யோயம் நிரவத்தியோயம் நிர்விகல்போகம் அச்சுதக என்று சொல்வது போல அடைந்த காமம், முழுமையடைந்த காமம், எல்லா காமங்களையும் அடைந்து விட்ட நிலையை கொடுக்கக்கூடியவள். அதனால் அவளுக்கு லப்த காமாக. அதே போல அடுத்தது லதா தனுகு, கொடி போன்ற சரீரம் கொண்டவள், கொடி இடையாள் என்றெல்லாம் சொல்ல ஒரு வர்ணனைக்குண்டான தன்மையில் இருக்கக்கூடியவள். அப்படின்னா என்ன அப்படின்னா, வார்ப்பழகு. ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வார்ப்பு வேண்டும். அதாவது ஒரு விக்கிரகத்தை செய்யறதுக்கு முன்னால் வார்ப்பு என்று சொல்லி ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அதில் அந்த திரவத்தை, அந்த உலோகத்தினுடைய திரவத்தை ஊற்றினால் அது வார்ப்பாகி அந்த உலோகத்தை அடைந்துவிடும். அப்படி அத்தனை அழகுகளுக்கும் வார்ப்பாக அந்த 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 வார்த்தெடுக்கக்கூடிய பொருளாக அம்பாளிலிருந்து தான் அத்தனை அழகுகளும் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அழகுக்கு அழகு தரக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். இன்னொன்று கல்பகலதா. கல்பலதா கல்பலதா என்கின்ற இன்னொரு தன்மையும் அம்பாளுக்கு உண்டு. என்னென்றால் கற்பக விருட்சம் என்றால் எப்படி கேட்டதை கேட்டவர்க்கு கொடுக்கக்கூடிய தகுதியுடையதாகிய அந்த விருட்சம் இருக்கிறதோ அதுபோல ஒரு லதா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடி, அது கல்பலதா. அதுவும் யார் யாரெல்லாம் எதை கேட்கிறார்களோ அவரவர்களுக்கு அவரவர்களது தகுதியை பொறுத்து கொடுக்கக்கூடிய கற்பக கொடியாக அம்பாள் விளங்குகிறாள் என்று பார்த்தோம். லலாம ராஜ தலிகா. லலாலம் அப்படின்னா கஸ்தூரி. கஸ்தூரியினுடைய மனதை வீசிக்கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். கஸ்தூரி நெற்றியில பொட்டாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அதான் சொல்றாங்க, லலாட்டம் யஸ்ய சா ததா கஸ்தூரி பதிரேனவா ராஜத் விபராஜ்யதே. கஸ்தூரியினுடைய பொட்டினாலே மிளந்து கொண்டிருக்கக்கூடியவள் தான். இப்போ ஒரு சந்தேகம் வருது, பொட்டு வச்சதுனால அம்பாள் அழகா, கஸ்தூரி பொட்டு வைத்திருக்கிறதுனால அழகு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பொட்டு அம்பாளுக்கு அழகை தருகிறதா என்றால் இல்லை. அவர் சொல்றார், கஸ்தூரி பொட்டு அம்பாளினுடைய நெற்றியில் இருப்பதால் அது அழகு பெற்றது என்று சொல்றார். எல்லா இடத்துலையும் எல்லாம் வைக்க முடியாது. என்ன பூச தெரியாதவன் கையில் புணுவை கொடுத்தா கண்ட இடத்துல எல்லாம் பூசுவான்னு சொல்லுவாங்க. அதுபோல பொட்டு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மை, அதனுடைய மரியாதை வருகிறது. ஒரு இறந்த பிணத்துக்கும் செட்டு போடுறாங்க, விக்கிரகத்துக்கும் செட்டை போடுறாங்க. அப்போ எதனால் அதனுடைய ஸ்தானம் உயர்கிறது என்றால், அம்பாளினுடைய நெற்றியில லலாடம் என்று சொல்லக்கூடிய அம்பாளினுடைய நெற்றியிலே கஸ்தூரி பொட்டு இருப்பதனாலே அந்த கஸ்தூரிக்கு மனம் தருகிறதாம். இன்னொன்று, தன்னுடைய
அந்த நெற்றிக்கு வருகின்ற காரணத்திற்காகவே அம்பாள் கஸ்தூரியை மனத்தோடு படைத்தாள் அப்படின்னு இன்னொரு தன்மை சொல்றாங்க. அப்போ எல்லா பக்கம் போகுது. அப்போ எப்படி அப்படின்னா என்ன, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புவியுமானா. அதுபோல அம்பாள் கஸ்தூரி மனத்தை தனக்கு பொட்டிட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக மனதோடு படைத்தாள் என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அம்பாளினுடைய வியாபகம். அப்போ அம்பாளினுடைய வியாபகமாக இருக்கக்கூடிய ஜகத்துக்கு எங்கெங்கெல்லாம் போய் சேர்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு அழகை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது கஸ்தூரி. அப்படி கஸ்தூரி பொட்டை அங்க லாவண்யத்தை வர்ணிக்க, அம்பாளினுடைய அங்க லாவண்யத்தை வர்ணிப்பதற்காக இந்த மந்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கஸ்தூரி திலகம் வைத்து பேரானந்தத்தோடு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அடுத்தது லம்பி முக்தா லதாஞ்சிதா. லம்பி என்றால் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியது, லம்பி என்றால் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. முக்தா லதா, முக்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் எல்லாம் அம்பாளினிடம் அம்பாளினுடைய அழகுக்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கிறதாம். எல்லாமே அம்பாளினுடைய வர்ணனையாக, எப்படி கேசாதி பாதம் வரைக்கும் சங்கரர் அம்பாளை வர்ணித்தாரோ அதுபோல இங்கே அம்பாளினுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்கிறது. அதை தாத்பரியத்தோடு கூடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லம்பி என்றால் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. அழகான முத்து மாலைகளை தொங்கவிட்டு கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால் அழகுக்கு அழகு கூட்டியவள். அதனால சொர்ணத்தினால் செய்து நவரத்தனங்கள் பதித்து முத்துக்குளருடன் கூடிய கிரீடத்தை அணிந்திருப்பவள் அம்பாள். நெற்றிச்சூடியாக அன்னைக்கு நம்ம பார்த்தோம், முத்துக்களும் வைரங்களும் வைர வைடூரியங்களும் நெற்றியிலே நெற்றிச்சூடியாக அணிந்திருப்பவள். அதே போல சங்கரர் சொல்றார், நாசாகிரம் என்று சொல்லக்கூடிய புல்லாக்கு போட்டிருக்காங்களா அம்பாள். நாசாகிரம்னா நாசம் மூக்கு, அக்ரம் என்றால் நுனி. மூக்கினுடைய நுனியில போடக்கூடிய அந்த நுண்ணிய தொங்கட்டான என்னமோ சொல்லுவாங்க, அது போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவள். காதில குண்டலங்கள், கழுத்தில தன்னுடைய அழகுக்கு அழகு சேர்க்கின்ற வரையில் ஆரங்கள். அப்படி எல்லா இடங்குகளிலும், 4 கைகளிலும், இடுப்பிலும், அதே போல காதுகளிலும் குண்டலங்கள் அத்தனையுமாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள். முழங்கைக்கு மேலே அணியக்கூடியவை, முழங்கைக்கு கீழே அணியக்கூடிய. சங்கரர் என்னென்ன வர்ணனை சொல்றாரு பாருங்க, எங்க பார்த்தாலும் தெரியல இதெல்லாம். இப்படி முழங்கைக்கு மேலே, முழங்கைக்கு கீழே, தோள்பட்டையில, அப்புறம் ஒட்டியானம் என்று இடுப்பில, பாதங்களிலே, அப்படி பல பல நகைகள், நகை கடையே அப்படியே இருக்கலாம். என்ன சொல்லலாம் போடுது, ஒரு நகைக்கடைக்கு வியாபாரத்துக்கு சொல்லலாம் போடுது. அப்படி எந்தெந்த அணிகலன்கள் இருக்கிறதோ, அப்படி முத்து, வைரம், வைடூரியம், நவரத்னம், இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை ஆபரணங்களையும் தன்னில் அணிந்து கொண்டு அவைகளெல்லாம் அம்பாள் அப்படி அசைகிற போது அந்த நகைகள் எல்லாம் அசைந்து ஆடுகிறது. அப்படி தொங்குகின்ற நிலையினாலே அது அசைந்து கொண்டு ஒரு பேரழகை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதாம். அப்படி அழகுடைய இந்த இந்த ஆபரணங்களை பார்த்து அந்த அம்பாளிலிருந்து கண்ணை எடுக்கவே முடியாதாம். அப்படியே அதையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அத்துணை அழகு. இப்போ அம்பாள் அழகா, அம்பாள் போட்டிருக்கிற அணிகலன் அழகா என்றால் அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியவை அவைகள். அது மட்டுமல்ல, இவைகளெல்லாம் வேறொரு விதமாக சங்கரர் பார்க்கிறார். எப்படி
இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அம்பாளினுடைய சொரூபத்தில் அத்துணை நல்ல விஷயங்களும், மலைகளும் கனிகளும் ஆறுகளும் எல்லாம் அம்பாளை அணிகலனாக அணிந்த அழகு சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவையாக இயற்கையினுடைய அலங்காரத்தை பார்க்கிறார். ஒன்றொன்று நட்சத்திர கூட்டங்களாக பார்க்கிறார். சந்திரனை சூடியிருப்பதாக பார்க்கிறார். ஒவ்வொரு அணிகளிலே இருக்குன்னு நினைக்கிறேன். சூரிய சந்திரன் 2 பக்கம் வச்சிருக்கக்கூடியது. இதையெல்லாம் பார்த்து இந்த பிரபஞ்ச ரூபமாக அம்பாள் இந்த சமஷ்டி பிரபஞ்ச ரூபமாக வியாபித்து அத்துணை முத்துக்களையும் மணிகளையும் அத்தனையும் விருத்திகளாகவும் நம்முடைய எண்ணமாகவும் மனமாகவும் அத்தனையுமாக வியாபித்து காட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று அம்பாளினுடைய வர்ணனையை சங்கரருக்கு அம்பாளை வர்ணிக்கிறதுனா அலாதி பிரியம். அப்படி தனித்தன்மையோடு கூடிய தன்மையாக கண்கள் வைத்த கண்கள் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அழகு இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகு. இந்த பிரபஞ்சம் அம்பாளினுடைய அழகுல இத்தனையும் சேர்ந்திருக்கிறது. இதுல தங்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, வைடூரியம் இருக்கிறது, அத்தனையுமாக இருந்து கொண்டிருக்கிறது என்கிறார். அப்படி லம்பி முத்தால தாஞ்சிதா. அடுத்தது லம்போதர பிரசு. லம்போதரஸ்ய மகா கணபதியஸ்ய பிரசவ சாலினி என்று சொல்லப்படுகிறது. மகாகணபதி யஸ்ய பிரசூகு இதி. மகாகணபதியை பிரசவித்தெடுத்தவள் அம்பாள். பிரசூகு என்றால் ஜனயித்ரி, மாதா, பெற்றெடுத்தவள். அதனால லம்போதர பிரசூகு. சூகு பிரசூகு என்றால் பாருங்க, சங்கரர் சொல்றார் கர்ப்ப விமோச்சனம் என்று அர்த்தமா. சூகு என்றால் கர்ப்ப விமோச்சனம், கர்ப்பத்திலிருந்து விடுபட வைத்தவள் என்று அர்த்தம். லம்போதரம் என்றால் மகாகணபதி என்று அர்த்தம். எனவே மகாகணபதியை பிரசவித்தவள் மகாகணபதியினுடைய மாதா லலிதாம்பிகையாக இருக்கிறாள். அவள் எப்படிப்பட்டவள்னா, லம்போதரன் கணபதி யாரு? கணபதி என்றாலே மிகப்பெரிய உருவம் கொண்டவள் என்று அர்த்தம். மிகப்பெரிய உருவம் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை தன்னுடைய கர்ப்பத்திலிருந்து விடுவித்தவள். அதுபோல சம்சாரம் என்கின்ற இந்த கர்ப்பத்திலே, சம்சார கர்ப்பத்திலிருந்து இந்த மக்களை எல்லாம் எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விட முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை விடுவிப்பது அப்படி அம்பாளினுடைய தன்மை என்று. மகாகணபதியையே கர்ப்பத்திலிருந்து விடுவித்தவள். அப்போ நம்ம எல்லாம் சர்வசாதாரணமாக இந்த கர்ப்பம் என்கின்ற சம்சாரத்திலிருந்து, சம்சார கர்ப்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவள் என்று. அடுத்தது லப்யா. இந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடியது எது என்று ஆராய்ந்து பார்த்தால், நோய் நாடி நோய் முதல் நாடி அது நினைக்கும், வாய் நாடி முந்தி இருப்ப செயல் என்று சொல்கிறது போல, முதல்ல இந்த சம்சாரம் என்றால் என்ன அதை தெரிஞ்சால் தானே அதிலிருந்து வெளிவர முடியும். முதல்ல அன்னைக்கு நான் சொன்னது போல அந்த பன்றிக்கதை, நாரதர் பன்றிக்கதை போல, நாரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஆணவம் வந்து விட்டது. ஆகா, என்னை இந்த மாயை எதுவும் செய்யாது அப்படின்னு. உடனே நாராயணர் பார்க்குறாரு, ஓ இவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலையில் கை வைக்கிறார். தலையில் கை வைத்த உடனே மாயை ஆட்கொண்டு விட்டது. ஆட்கொண்டு விட்டதுக்கு பிறகு பல பல ஜென்மங்கள் எடுக்கிறார். வியாபாரியாக அதாய என்னென்னவோ ஜென்மங்கள் எல்லாம் எடுத்து கடைசியில் ஒரு பன்றியினுடைய பிறப்பை எடுத்து அந்த பன்றி 10-15 குட்டிகளை போட்டு ஒரு மிக
மோசமான சாக்கடையில் கன்று அதனுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ அம்பாளுக்கு பொறுக்கலை. அம்பாள் எப்பவுமே கருணையுடைய விளைச்சா. அதனால ஏங்க இப்படி இருக்காரே உன்னுடைய மானச புத்திரன் அவரை போய் எழுப்புங்கிற. அப்போ சாமி சொல்கிறார், இப்போ எழுப்புனா வரமாட்டாப்பா, அவனுக்கு இன்னும் அந்த நிலைப்பாடு வரலைங்கிறார். இல்லைன்னா நீங்கள் பார்த்து எப்படியோ கூப்பிடுங்க, என்னால் பார்க்க முடியல என்று சொல்கிறார். அங்கே போய் நானதா வெளியில் வா என்கிறார். அது கண்டுக்கவே இல்லை, நம்மளை மாதிரி கண்டுக்கவே இல்லை, அதே பார்த்து கொண்டிருக்கு. உடனே பகவானுக்கு கோபம் வந்துடுச்சு. ஒரு ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு குத்துகிறார். குத்துன அப்போ தான் தெரிகிறது, எப்போ நமக்கு சம்சாரத்தினுடைய திரும்பி பார்க்கக்கூடிய தன்மை வருகிறதுன்னா ஒரு குத்துனா தான் தெரியும். அப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த பகவான் சொல்கிறாராம், வெளியே வாப்பா நீ நாரதன் அப்படின்னு. ஏன் உயிரை வாங்குற, குழந்தை குட்டிகளோடு ஆனந்தமாக இருக்கிறேன் என்று அந்த சாக்கடையில் இருந்து கொண்டு அந்த நாரதர் சொல்றார். அப்படிப்பட்ட சம்சாரம் என்பது என்ன என்றால் மாயையினுடைய பீடிப்பில் இருக்கக்கூடியது. அதுதான் அஞ்ஞான திசையில் நான் யார் என்கின்றதை அறியாத அஞ்ஞானத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மையிலே ஏற்படுவதுதான் இந்த சம்சாரம். அதனால சத்தியம் என்பது ஆவரண சக்தியினால் மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை. அதனால அறியாத இருப்பவனை எந்த ஒரு தன்னை பற்றிய எந்த ஒரு சிறு சந்தேகமும் இல்லாமல் நான் இந்த சரீராதிகள், நான் எனது என்கின்றதில் இந்த அஞ்ஞானத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு பல பல சாதனைகளை கொடுத்து பல பல சாதன சதுர்த்த சம்பந்தங்கள், அப்புறம் என்ன அதிகாரித்துவம், ஜிக்யாசுத்துவம், முதல்ல முமுட்சுத்துவம், ஜிக்யாசுத்துவம், அதிகாரித்துவம், அப்புறம் அதிகாரித்துவம் மட்டும் பத்தாது, என்ன சிரவண மனன நிதித்தியாசனம் போன்ற இவைகளை எல்லாம் கொடுத்து நம்மை இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால ஆத்மஸ்வரூபம் நித்திய சுத்தமாக இருந்தாலும் இப்போ அம்பாள் நமக்கு இத்தனையும் கொடுத்து விடுவித்தாள். எப்படி விடுவித்தாள்னா, எங்கடை சிக்கியிருந்த யாருக்கு பந்தம், யாருக்கு மோட்சம் ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லைப்பான. எப்படின்னா இந்த மாட்டு கதையை நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல் ஒரு ஆசிரமத்தில் அந்த காலத்தில் போல் இந்த காலம் போல் அந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் போல் ஆசிரமங்கள் இருக்கிறது. அங்கே போகிற பிரம்மச்சாரிகள் எல்லாம் லேப்டாப்பும் இது வச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. அந்த காலத்தில் நாரதர் இவர் யார் இந்திரன் 400 வருடங்கள் மாடு மேய்ச்சார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் கிருஷ்ணரும் பலராமரும் விறகு வெட்டியிருக்காங்க. அப்போ தான் நம்ம இவரை கூட பார்த்தது, சுதாமரை கூட அங்கே தான் சந்தித்தாங்கன்னு பார்த்துருக்கோம். இப்படி அந்த காலத்தில் அந்த மாணவர்கள், வித்தியை அறிந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அங்கே பெரிய சேவை செய்ய வேண்டும், ஆசிரமத்துக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது ஒரு மாணவனுக்கு ஒரு டேன் வந்தது. இந்த மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு டேன் அவருக்கு வந்தது. இவர் சரியாக நைட்டு தூங்கலை. சரி, மாட்டுகளை ஓட்டிட்டு போய் எல்லா மாடுகளை மேய்க்க விட்டுட்டு அந்த கயிற்றை எல்லாம் அவுத்து விட்டுட்டு கொண்டுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த கயிற்றுல தலையை வைத்து படுத்தவர் அசந்து போய் தூங்கிடுறார். தூங்கினவர் தூங்கிட்டே இருக்கார் நம்மளை மாதிரி. ஏன்னா பொழுது விழுந்தது கூட தெரியாமல் தூங்கி கொண்டே இருக்கிறார். அப்படி தூங்குகிற போது இந்த மாடுகளுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அந்த பயிற்சியினாலே எங்கெங்கே போகிறதோ அங்கெல்லாம் போகும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விவசாயி வீட்டிலிருந்து அந்த வண்டியை பூட்டி விட்டால் அவர் எங்கெங்கே நிற்கிறாரோ அங்கெல்லாம் போகும். இவர் ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாக ஒரு அனிச்சை செயல் போல செயல்படும். அதுபோல் இந்த மாடுகள் சாயங்காலம் ஆன உடனே திரும்பி மறுபடியும் ஆசிரமத்திற்கு வந்து விட்டது. இவர் தூங்கிக் கொண்டே இருக்கார்.
திடீர்னு ஒரு எண்ணம் வந்து எடுத்து பார்க்கிறார். இருட்டாகி விட்டது, மாடுகள் எல்லாம் காணோம். கயிற்றை பக்கத்தில் தலைக்கு வைத்திருந்த கயிற்றை பார்க்கிறார், அதையும் காணோம். ஐயையோ போச்சு, குருநாதர் இன்னைக்கு நம்மளா எரிச்சிருவார் அப்படின்ட்டு விழுந்தடிச்சு ஓடி போய் குருநாதர்கிட்ட சொல்றார், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு சுவாமிஜி, என்னை மன்னிச்சிருக்க என்று சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சொல்றார். அப்போ குருநாதர் சொன்னாராம், சரி இப்போ நீ போய் அந்த மாடுகள் எல்லாம் கட்டுனாராம். இல்லை கயிறு இல்லை சாமிஜி, கயிற்றையெல்லாம் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி நீ போய் கட்டு என்றார். எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாடுகளை நிற்க வைப்பாயோ அதே போல நிற்க வைத்து எப்படி கட்டுவாயோ அதே போல பாவனை செய்து மாடுகளை கட்டினார். உடனே இவர் போனார், போய் எல்லா மாடுகளையும் அந்தந்த இடத்துல, அது தானாக அந்த இடத்துல இருக்கிறது, இருந்த உடனே அங்கே போய் அந்த மாடுகளை எல்லாம் இவர் கட்டுவது போல பாவனை செய்தார். சரி மாடுகள்லாம் காலையில் பார்த்தா எங்கு எதிர் நகரில், ஆகா சாமிஜியினுடைய மந்திர சக்திக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை, சாமிஜி போட்ட மந்திர கயிற்றாலே மாடுகள் எல்லாம் நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது என்று நினைச்சிட்டார். சரி நம்ம காலையில் போய் அந்த சாணங்களை எல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்போ போய் மாட்டை ஓட்டுகிறார், கொஞ்சம் விளக்கலாம் என்று ஓட்டுகிறார். மாடுகள் நகர மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. உடனே ஆகா என்ன மாதிரி அறிவில் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, சாமிஜி மந்திர கயிற்றால மாட்டை கட்டினார் அல்லவா, அந்த மந்திர கயிற்றை நகர்த்தினால்தான மாடுகளை நகர்த்த முடியும். அதனால சாமிகிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி போய் கேட்கிறார், சாமிஜி இந்த மாதிரி மாடுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்க, உங்கள் மந்திர கயிற்றை அவிழ்த்து விடுங்கிறார். சாமிஜி சரி போய் நகர்த்தினார். உடனே சாணிகளை எல்லாம் எடுத்து சாணங்களை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டார். சரி அவிழ்த்து மாடு மேய்க்க ஓட்டிட்டு போகணுமே, அப்போ பார்த்தா மாடுகள் நகர மாட்டேங்குது. மறுபடியும் போய் சாமி கிட்ட சொல்றார், சாமி இப்போ போய் ஓட்டுங்கிறார். ஓட்டின உடனே என்ன எப்படி கட்டினாயோ, எப்படி கட்டுவதாக பாவனை செய்தாயோ அதே போல அவிழ்ப்பது போல பாவனை செய், எல்லாம் அவிழ்ந்து விடும் அப்படின்னாராம். இவர் போய் மாடுகளை எப்படி கட்டினாரோ அதே போல அவிழ்ப்பது போல பாவனை செய்த உடனே மாடுகள் துள்ளி குதித்து கொண்டு மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த மாட்டை எது கட்டியது எது அவிழ்த்தது? எது கட்டியது எது அவிழ்த்தது? கட்டவும் இல்லை அவிழ்க்கவும் இல்லை, இரண்டுமே பாவனை. அதான் சொல்றார், லப்யா ஏற்கனவே நீ சுதந்திரமானவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாய், அதனால்தான் தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் என்றுதான் சொன்னது. நீ அதுவாக ஆவாய் என்று சொல்லவில்லை, நீ அதுவாக பரிணமி என்று சொல்லவில்லை. அதனால அதுவாகவே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த நிலைப்பாட்டிலே நாம் அறியாமையினாலே இந்த கட்டுண்டு கிடப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அஞ்ஞான திசையிலே, அஞ்ஞான திசை என்று சொன்னால், தசை என்று சொன்னால் அந்த 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 தருணத்திலே அஞ்ஞானத்தில் கட்டுண்டு கிடக்கிறோம் என்று நினைக்கின்ற தருணத்திலே தான் நமக்கு சம்சாரம். இந்த சம்சாரத்தை பகவான் என்ன பண்றார்? சாதன சதுர்த்தய சம்பன்னம் அது இதுன்னு அதிகாரித்துவம், அதை விட அஷ்டாங்க யோகத்தில் பார்த்தீங்கன்னா நியம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்று சொல்லக்கூடிய பல பல சாதனைகளை சொல்கிறார். கட்டாததுக்கு இதெல்லாம் எதுக்கு என்றால், கட்டினதாக நீ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வரை இந்த கட்டை யாராலும் அவிழ்க்க முடியாது. அதனால இந்த சாதனைகள் எல்லாம் நாம் கட்டவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்குத்தானே தவிர கட்டை அவிழ்ப்பதற்கல்ல. எப்படி எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாரு பாருங்க. அதனால லப்யா ஏற்கனவே சித்தமாக இருக்கக்கூடியது. சித்தஸ்ய சித்தி, சாத்தியஸ்ய சாத்தியம், சித்தஸ்ய சாத்தியம், பிராப்தஸ்ய பிராப்தி என்றெல்லாம் வேதங்கள் சொல்கிறது. ஏற்கனவே பிராப்தஸ்ய பிராப்தி, அப்பிராப்தஸ்ய பிராப்தி அல்ல ஞானம் என்பது. ஞானம் என்பது பிராப்தஸ்ய பிராப்தி. இப்படி அதுவாக நான் இருக்கிறேன் என்கின்ற தன்மையை அறிவதற்காக இவ்வளவு பயிற்சி. நான் அடிக்கடி இந்த கதை சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு அமெரிக்காவில் சுவாமிஜி அவர்கள் ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்கும் போது ஒரு டாக்டர் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்கார். அவரே டாக்டர், ஸ்வயம் என வைத்தியாக, அவரே டாக்டராக இருக்கக்கூடிய அவருக்கு காதில் ஒரு வண்டு போய்விட்டது. உடனே இந்த டாக்டர் என்ன பண்றார், அப்படி இப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு யாரோ சொல்லி எடுத்துட்டார். ஆனால்
இந்த டாக்டருக்கு எடுத்து விட்டோம் என்கின்ற நம்பிக்கையே கிடையாது. எங்கெங்கேயோ போய் பார்க்க, உள்ளுக்குள்ள சத்தம் கேட்டு பாருங்க, காதிலிருந்து வண்டை எடுத்து விட்டாச்சு. எடுத்ததற்கு பிறகும் அவருக்கு உள்ளுக்குள்ள ரீங்காரம் அடித்துக் கொண்டே இருக்கிறது உள்ள. ஆனால் உண்மையில அங்கே வண்டு கிடையாது, ஆனால் சப்தம் இருக்கிறது. அதே போல இவருக்கு பெரிய இரிட்டேஷன், எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. உடனே பல டாக்டர்களிடம் போகிறார்கள். எங்கு போய் எதை செய்தாலும் இவருக்கு அந்த ரீங்காரமானது காதிலிருந்து போகவே இல்லை. இவர் வெக்ஸாகி போயிட்டு சாமிகிட்ட சொல்றார், சாமிஜி என்னதான் பண்றதுன்னு. சாமிஜி சொல்றார், சரி ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. இன்னொரு டாக்டர் சாமிஜியோட ஸ்டூடெண்ட், அவரை கூட்டிகிட்டு வந்து சாமி உள்ளே போய் ஏதோ ஒன்று சொல்கிறார். உடனே இவர் கூட்டிகிட்டு போய் அங்கே படுக்க வைத்து அந்த பிஞ்சர் என்று சொல்லக்கூடிய காதுக்கு உளுந்து எடுக்கக்கூடியது அதை உள்ளே விட்டு எடுத்து கண்ணில் காமிக்கிறார். ஒரு வண்டை காண்பிச்சு எடுத்தாச்சு, இருந்தால் போகணும். இல்லாத வண்டை எப்படி காதுக்குள்ளே வந்ததுன்னு ஏற்கனவே இந்த டாக்டர் என்ன பண்ணாரு, அந்த பிஞ்சரில் ஒரு வண்டை பிடித்து வைத்திருந்தார். பிடித்து வைத்துட்டு உள்ளுக்குள்ள விட்டு அதையே வெளியில எடுத்து இவ்வாறு போய்விட்டது என்று சொன்னார். உடனே அந்த நிமிடமே அவருக்கு ரீங்காரம் போய்விட்டது மனதிலிருந்து. அப்போ இந்த 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 வண்டி எங்கிருந்து வந்தது, எப்படி போனது, இதுதான் ப்ராப்ளம். அதுதான் இதைத்தான் சொல்றார், பிராப்திய பிராப்தி சொகட்ட ஆபரணவது. எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணமானது இன்னொருவரால் உன்னுடைய கழுத்திலே இருக்கிறது என்று சுட்டி காட்டியவுடன் எப்படி தேடல் நின்று விட்டதோ அதுபோல இப்போ அவருக்கு எங்கிருந்து இந்த இந்த ஆபரணம் எப்படி கிடைத்தது, எங்கே போய் கிடைத்தது? இல்லப்பா, அது பிராப்திய பிராப்தி. ஏற்கனவே இருந்தது, அது இல்லாததாக எண்ணிக்கொண்டு இருந்ததை அறிந்ததனால் அவருக்கு பிராப்தி ஏற்பட்டது. அதுபோலதான் இங்கே லப்யா ஏற்கனவே இருக்கக்கூடிய உன்னுடைய சொரூபத்தை இந்த வித்தையினாலே, ஸ்ரீ வித்யாவினுடைய அந்த மிகப்பெரிய ஆற்றலினாலே உனக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அதனால லப்ஜா லஜ்ஜா லஜ்ஜாட்சியா. லஜ்ஜை அப்படின்னா ஞானம், நாணம் என்று ஒரு அர்த்தம். ஞானம் அல்ல, நாணம். நாணம் அப்படின்னா ஒரு விதமான வெட்கம். இந்த வெட்கம் எப்படிப்பட்டது என்றால், அந்த கரணத்திலே ஏற்படக்கூடிய அந்த கரண தர்மத்திலே ஒன்றுதான் அந்த வெட்கம் என்பது. இந்த வெட்கம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு தகுதியை கொடுக்கக்கூடியது, ஒரு பக்குவத்தினால் ஏற்படக்கூடியது. ஒருத்தர் பொய் சொல்லணும்னா வெட்கப்படுகிறார். இன்னொருத்தர் ஒரு ஒரு தான் செய்கின்ற செயலுக்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்? இதெல்லாம் தான் பெற்ற பக்குவத்தினால் எழுவது. இந்த பக்குவம் இல்லாதவர்களுக்கு வெட்கமானதெல்லாம் இருக்காது, வெட்கமே இருக்காது. அவருக்கு அந்த கில்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நாணம் என்பது இருக்காது. அப்போ தர்மத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்குவத்தின் காரணமாக எழுவதுதான் நாணம். அந்த நாணம் பெண்மைக்கு ஒரு நாணமாக இருக்கிறது. அந்த தர்மத்திற்கு உபலட்சணமாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற இவைகளெல்லாம் பெண் தர்மத்திற்கு, பெண் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தர்மம் இருக்க. நீரினுடைய தர்மம் குளிர்ச்சி, திரவதி ஓடுவது என்பதெல்லாம் எப்படி நெருப்பினுடைய தன்மை சுடுவது என்றெல்லாம் இருக்கிறதோ அதுபோல பெண்கள் என்றால் அதற்கு ஒரு தர்மம் இருக்கிறது. இப்போ இருக்குதான் தெரியாது, என்ன கேட்காதீங்க, அது வேற. அப்போ அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற இந்த இந்த குணங்கள் எல்லாம் இயற்கையிலே படைக்கின்ற போதே பெண்களுக்கு இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. அப்படி இந்த இந்த பண்புகள் அந்த கரணத்திலே மலர்ந்து ஆட்யானா
அதுவே ஆகிவிட்டது. சைமல்டேனியஸ்லி ஸ்பான்டேனியஸ்லி என்று சொல்வார்கள். சைமல்டேனியஸ்லி ஸ்பான்டேனியஸ்லி. இந்த தன்மைகள் எல்லாம் அந்த பக்குவப்பட்டவர்களுக்கு இயற்கையாகவே இருப்பது போல் வந்துவிடுமா? காரணம் அங்கே சீடு இருக்கிறது. அம்பாளினுடைய லஜ்ஜை என்கின்ற விதையானது அத்தனை பேருக்கும் இருக்கிறது. பெண்களுக்கு தனியாக சிலவற்றில் இருக்கிறது, ஆண்களுக்கு சிலவற்றில் இருக்கிறது. அப்படி இந்த லஜ்ஜாட்சியா என்பதுதான் ஒருவரது ஆட்டிடியூடாக மாறுகிறது. அந்த பண்பாக நம்முடைய விருத்தியில நிலைத்திருந்து ஒரு குறிப்பிட்ட தன்மையை, ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கும் சிலவற்றுக்கு நாணமாகவும் சிலவற்றுக்கு தைரியமாகவும் இருக்கக்கூடிய பண்பு என்பது இருக்கிறது. இந்த பண்பு என்பது எங்கிருந்து வந்தது என்றால் அந்த லலிதாம்பிகையினுடைய நாணத்தினால் வந்தது. அவள் இந்த நாணம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிறது என்று பார்த்தோம். சில செயல்களை செய்வதற்கு நாம் நாணுகிறோம். ஆனால் பெண்களுக்கு அதே போல சில சில நிலைப்பாடுகள் இருக்க பெப்பரப்பேன் இருக்கக்கூடாதுங்கிறார். ஒரு 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 பணிவு, ஒரு அடக்கம், ஒரு ஒடுக்கம், அந்த 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 பெண்களுக்கே உரித்தான தனித்தன்மை, இதெல்லாம் பெண்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இது அம்பாளினுடைய சொரூபத்திலிருந்து வந்தது. சொரூபம் அம்பாளினுடைய சொரூபத்திலிருந்து வந்தது. எப்படி ஒரு ஒரு கிறிஸ்டல்ல ஒரு நீல நிறமான ஒன்றை, ஒரு பூவை வைத்தால் அந்த நீல நிறமானது அந்த வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய அந்த அந்த படிகத்திலே படிகமும் நீளமாக இருப்பது போல் காட்டுகிறதோ அதுபோல அம்பாளிடமிருந்து வந்தது இந்த படைப்பு. அப்படி அம்பாளிடமிருந்து வந்த அந்த படைப்பிலே அம்பாளினுடைய குணநலன்கள் யாருக்கு யாருக்கு வியாபகமாக, அம்பாளினுடைய அருள் நலன்கள் யாருக்கு வியாபகமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வெட்கப்படுவார்கள். நல்லது செய்தால் கூட அதை பாராட்டினால் வெட்கப்படுவார்கள். கெட்டது செய்யறதுக்கு முடியவே முடியாது. காரணம் வெட்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி பண்பு என்கின்ற ஒரு பெரிய ஆபரணத்தை நமக்கெல்லாம் தன்னுடைய சொரூபத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த சொரூபத்தினுடைய வியாபகமானது யாருக்கு வரும் என்றால் அஞ்ஞானத்திலே அழுக்கு சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு வெளிப்படாது. எப்படி தங்கமானது ஜொலித்து கொண்டு வைரமானது ஜொலித்து கொண்டிருந்தாலும் அது மண்ணிலே புதைந்து கொண்டிருக்கிற போது அதனுடைய ஒளி வெளியே தெரியாது, அதனுடைய ஜாலை வெளியே தெரியாது, பளபளப்பு வெளியே தெரியாது, எத்தனை கேரக்டர் என்று தெரியாது. அப்படி அம்பாளினுடைய சுபாவமாகிய அந்த லஜ்ஜை என்கின்றது லஜ்ஜாட்யா என்று நமக்கு அம்பாளினுடைய பரிபக்குவம், அம்பாளினுடைய அனுபவம், அம்பாளினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அது என்ன ஆகுதுன்னா லஜ்ஜாட்யாவாக ஆகட்டும். அந்த வெட்கம் என்பது நமக்கு இயற்கையாக, நமக்கு ஸ்பான்டேனியஸ்லி நம்முடைய விருத்தியில ஏற்பட்டு பண்பாக மலரும். அப்படிப்பட்ட அந்த நாணத்தில் இது எப்படி அம்பாளிடமிருந்து வந்ததுன்னு சொல்றோம். இந்த வெட்கம் என்பது அம்பாளிடமிருந்து வந்ததுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அம்பாள் தன்னை மறைத்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அம்பாள் வெளிப்படையாக வருவதில்லை. வெளிப்படையாக வராமல் தன்னை மறைத்து கொண்டு தன்னுடைய கிரணங்களை, ஒளிக்கிரணங்களை மட்டும் கொடுத்து அருளித்து கொண்டிருக்கிறார். அதுபோல இந்த வெட்கம் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அந்த கரணத்திலே மறைந்திருக்கிறது. சூழ்நிலை வரும்போது வெளிவருகிறது, மறுபடியும் உள்ளே போய்விடுகிறது. அதுபோல அம்பாள் சிரோபாவம் என்கின்ற மறைக்கப்பட்ட சக்தியினால் தன்னை மறைத்து கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டு, பக்தர்களுக்கு மட்டும் அருள்பாலித்துக் கொண்டு போச்சினார். என்ன பக்தர்களுக்கு மட்டும்னா அம்பாள் என்ன ரசிகர் மன்றம் தேர்தலா இல்லை, யார் அந்த பிரயத்தனத்தை செய்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி பக்தர்களுக்கு மட்டும் வேண்டும் வரம் கொடுப்பவள். அதனால இவளுக்கு லஜ்ஜாட்யா என்று சொல்லப்படுகிறது. அதுபோல நாணம் பெண்களின் மகோன்னதமான பண்பு
என்று சொல்லப்படுகிறது. சங்கரர் சொல்றார், நாணம் என்பது பெண்களினுடைய மகோன்னதமான பண்பு. இந்த அணிகலனாக இருக்கிறது. நாணம் என்பது மகளிர்களுக்கு ஒரு பெரிய மகோன்னதமான பண்பு ஆகிய அணிகலனாக இருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது என்றால், அம்பாளினுடைய பரிபூர்ண ஆசி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு மட்டும்தான் முழுமையாக வெளிப்படும். எல்லாருக்கும் இருக்கிறது, ஆனால் அறியாமை என்பது மறைத்து கொண்டிருக்கும். பெண்களுக்கு இயற்கையிலேயே நாணம் என்பது இருக்கிறது, ஆனால் அறியாமையினாலும் அகங்காரத்தினாலும் மூடப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அது வெளிக்காட்டுவதில்லை. அதுதான் அவங்க பெப்பரை பேன் இருக்காங்க. என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம், எது சபை, எது சபை நாகரிகம், இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். காரணம், ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் அறியாமையினாலும் மூடப்பட்டிருக்கக்கூடிய லஜ்ஜை. ஆனால் அம்பாளினுடைய அருள் பெற்றவர்களுக்கு அற்புதமாக அந்த அச்சம், மடம், நாணம், பெண்மை என்கின்ற இவைகளெல்லாம் வெளி காட்டுவதாக இருக்கும். சரி, லஜ்ஜைங்கிறத பெண்களுக்கு சரிங்க, ஆண்களுக்கு எப்படின்னா, ஆண்களுக்கு மிக அற்புதமான ஒரு வித்யா வினய சம்பன்னே என்று வினயத்தோடு நடந்து கொள்ளும் ஒரு டிப்ளமசி, அது நளினம், அந்த பண்பு, அதுதான் ஆண்மை என்று சொல்லுவோம். ஆண்மை என்றால் டடாபுடான் இருக்கிறது அல்ல. எந்த இடத்திலே எப்படி இருந்து கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்னஸ் என்று சொல்லக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கும். அந்த ஜென்டில் ஃபெலோ என்று சொல்ல, அவர் பெரிய ஜென்டில் ஃபெலோப்பா என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த தன்மை எங்கிருந்து வருகிறது என்றால், அந்த அம்பாளினுடைய லஜ்ஜை என்கின்ற அந்த குணத்திலிருந்து வெளிப்படுவதுதான் அது. அது எப்படி அவர்களுக்கு வருகிறது என்றால், வித்தையினால் வருகிறது. வித்தை என்றால் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற வித்தை அல்ல, அறிவினால் வருகிறது. பண்பு, அறிவினால் ஏற்பட்ட பண்பினால் வருகிறது. அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ண தன்மை என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வித்யா வினய சம்பன்னர்களாக இருப்பார்கள். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்றார், அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று சொல்றார். அடக்கம் அமருள் உய்க்கும் தான். யார் அடக்கமாக இருக்கிறார்களோ, தான் இருப்பது தெரியாமல் இருக்கிறார்களோ, தனக்கு என்ன இந்த அடக்கம் இன்மைக்கு காரணம் என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். யாருக்கெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது, அதாவது பக்குவம் இல்லையோ, அவர்கள் எல்லாம் தான் இருப்பதை, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முந்திரிக்கொட்ட போல முந்திட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். முதல்ல ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சோடனே அப்படித்தான் எனக்கு அன்னைக்கு நடந்தது என்று, இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. எதெடுத்தாலும் எனக்கு தெரியும், நான் இருக்கிறேன், நான் போகிறேன், நான் வர்றேன் என்று தன்னுடைய இருப்புத்தன்மையை டு டெரைவ் த அட்ராக்ஷன், நான் இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், நடந்து கொண்டிருப்பார்கள், அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்னன்னா, இன்னர் மெச்சூரிட்டி இல்லை. அந்த மெச்சூரிட்டி இருப்பவர்கள் தன்னை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருப்தி என்பது இருக்கிறது. தன்னை வெளிக்காட்டித்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவர்களது ஆட்டிடியூடில், பண்பிலே இல்லை. இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால இந்த அடங்காமை என்கின்ற தன்மை பரிபூர்ண தன்மை இல்லாததனால் ஏற்படுகிறது. நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் ஆட்டம் போடும் என்று சொல்வது போல அடங்காமை. இந்த அடங்காமை என்ன பண்ணணும்? வள்ளுவர் பெரிய வார்த்தை போட்டார், ஆறிருள் ஒய்த்து விடும்ட்டார். பெரிய ஒரு டீனால போய் சேர்ந்துருவப்பா, நீ இருக்கிற இடமே எப்படி குதித்து கொண்டிருக்கிறாய், ஆனால் கடைசியில அந்த குதித்த வேகத்திலேயே கீழே போய் அதில் பாதாளத்தில் போய்விடுவாய். எனவே அம்பாளை பிரார்த்தித்து, அம்பாளினுடைய ஒரு குணமாக, அம்பாளினுடைய மெழுச்சியாக இருக்கக்கூடிய அந்த பக்குவம் என்கின்ற தன்மையை நீ அடைய வேண்டும். அதுதான் வினயம்,
அடைய வேண்டும். இப்படி அம்பாளினுடைய லஜ்ஜாட்சியா, அம்பாளினுடைய அந்த அந்த நாணம் என்கின்ற தன்மை உன்னுடைய பூஜைக்கு தக்கபடி, தியானத்துக்கு தக்கபடி, விசாரத்துக்கு தக்கபடி, அர்ச்சனைக்கு தக்கபடி உனக்குள்ளே லஜ்ஜாட்சியாவாக மலர்வார் என உன்னுடையதாக ஆகிவிடும். அந்த பாவனை என்பது உன்னுடையதாக ஆகிவிடும். அப்படி லஜ்ஜா சொரூபியாக இருக்கக்கூடிய அம்பாள் உன்னை ஆட்கொண்டு விட்டால் உனக்கு இந்த வித்யா வினய சம்பந்தம் என்பது வரும். எனவே அம்பாள் தான் அந்த லஜ்ஜாட்சியாவாக இருந்து இந்த 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 பரிபக்குவத்தை கொடுப்போம். பரிபக்குவம் மிக மிக அவசியம். அந்த பரிபக்குவம் இல்லாவிட்டால் அது அழிவுக்கு காரணமாக ஆகிவிடும். லயவர்த்திதா என்கின்ற அடுத்ததைய நாளை பார்ப்போம். பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.